ஹலோ காய்ஸ் இன்னைக்கு வந்து நான் பியர்சிங் பண்ண போகிறேன். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வந்து செகண்ட் ஸ்டார்ட்டுக்கு போகிறாங்க. எஸ், அதுக்கு நாங்கள் அந்த இடம் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் எங்கள் ஏரியா. காமி நடந்து போயிட்டுருக்கோம். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பெங்களூரில் இப்போது. ஆமாம், நடுவில் ரொம்ப குளிராக இருந்தது, எங்களால் நடக்கவே முடியாது, அது மாதிரி குளிர்லாம் இருந்தது. இப்போ வந்து வெயில் அடிக்குது. ஆனால் வெயில் அடித்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஆனால் வெயில் அடிக்குது. நாங்கள் எங்கள் கிட்ட நடந்து வந்துட்டோம். பயமாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இதுதான் அந்த பியர்சிங் ஏரியா காய்ஸ். பார்த்துங்க, நம்ம காது குத்துவோம். ஃபியூச்சரில் டாட்டூ கூட மேபி வாய்ப்புகள் இருக்கு. சரா ஹாய். வந்து ஸ்டட்டு சூஸ் பண்ணிட்டுருக்கா கைஸ். இப்போ நம்ம பியர்சிங் பண்ணுற பிளேஸில் இருக்கோம். இந்த பிளேஸே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள், எஸ்தட்டிக்காக இருக்குது. இங்கே தான் வந்து பியர்சிங் பண்ண வந்திருக்கோம். சாம் வந்து இந்த ரூம்குள்ளே இருக்கா, நம்மளை வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அவள் வந்துட்டு பார்க்கலாம். சாம் வந்து உள்ளே போய் ஒரு 15 minutes ஆகிடுச்சு, இன்னும் அவள் வெளிலவே வரல. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அது வரைக்கும் இந்த பிளேஸை வந்து சுற்றி பார்க்கலாம். ஒரு வழியாக பியர்சிங் பண்ணிட்டோம். வலிக்கவே இல்லை. அவங்க வந்து நீடல் போட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து வலிக்கவே இல்லை கைஸ். செம்ம ஃபீல். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு உங்களுக்கு நிறைய இருந்தது, அதை நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பியர்சிங் பண்ணுங்கள். அது வந்து வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள், எல்லாருமே பண்ணுங்கள். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து சாம் டாட்டூ குத்த போகிறா கைஸ் ஒரு நாள். அது இப்போதைக்கு இல்லை கைஸ், கொஞ்ச நாள். ஆனால் அந்த பிளேஸ் செம்மையாக இருந்தது. எனக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு வந்த மாதிரி, எனக்கும் அப்படியே ஸ்பா மசாஜ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ தெரியுது ஏன் எல்லாரும் பியர்சிங் பண்றாங்க. இப்போ எனக்கு அதோட ஹைப் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் கண்டிப்பா இது ஹீலாக நான் உடனே இன்னொன்று குத்துவேன், அதுவும் vlogல வரும். சரி இன்னும் வீட்டுக்கு சொல்லல, இனிமேல் தான் நான் சொல்ல போறேன். சொல்லி திட்டு வாங்க போறா. என்ன மாதிரி இருக்காதீங்க இந்த விஷயத்துல, கொஞ்சம் மாத்திக்கோங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. ஆமா, இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு நடந்து போறோம். போற வழியில சால்ட்டும் ஆயில் மட்டும் கொடுத்துருக்காங்க, சீக்கிரமா ஹீல் ஆகுறதுக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஆமா, நம்ம இப்போ வந்து இங்கே ஒரு டோட்டோஸ் கெஃபேன்னு ஒன்று இருக்குது. கெஃபே தானே? ஏதோ ஒன்று டோட்டோஸ், அவ்வளோதான். அங்கே வந்து பிரிகேட் ரோட்டில் இருக்குது. பிரிகேட் ரோட் அங்கே நடந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். வந்து வீக்கெண்டில் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து வீக்கெண்ட்னால ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஃபுல்லாக கப்புள்ஸ் அப்புறம் எல்லாரும் மனசில் இருக்கோம். அதனால சுற்றிட்டே இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இப்படி தான் சுற்றுவோம் ரைஸ். இதுதான் நாங்கள் இருக்கிற ஏரியா, பிரிகேட் ரோடு. பாருங்க, என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? டோட்டோஸ் பற்றி எதாவது சொல்கிறீங்களா? நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வீட்டுக்கு போக போகிறோம் காய்ஸ். சோகமாக இருக்குது இந்த ரோடை விட்டு வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலே. இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல.
கடக்க போதியா